பிரின்சஸ் கட் பிளவுஸுக்கு ஃபர்ஸ்ட் திங் நம்ம பேக் லென்த் ஒரு 1/2 இன்ச் அதிகம் வைப்போம். ரெண்டாவது அதை விட ஃப்ரண்ட் லென்த் வந்து கொஞ்சம் அதிகம் வைக்கணும். அதாவது பஸ்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி. பஸ்ட் சைஸ் பெருசா இருந்தா ஒரு 1 இன்ச் வரைக்கும் அதிகம் பண்ணலாம். நார்மலா இருந்தா சேம் லென்த்தே கூட வச்சுக்கலாம். மீடியம் சைஸா இருந்துச்சுன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து லென்த் வச்சுக்கணும். 1/2 இன்ச். இன்ச் வந்து ஆக்சுவலா நமக்கு தேவையான லென்த். ஒரு 1/2 இன்ச் அதிகம் வச்சுக்கிறேன். அது கீழே நான் மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இது நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு கரெக்டா 14 இன்ச்சஸ் வேணும். சப்போஸ் உங்களுக்கு எதையாவது இங்க ஒரு டாட் பிடிக்கும் போதோ இங்க ஏதாவது தைக்கும் போது கொஞ்சம் சேர்ந்து போயிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேணா ஒரு 1/4 இன்ச் அதிகமா வச்சுக்கோங்க. அதாவது நம்ம பர்ஃபெக்டா ஸ்டிச் பண்ணும் போது கரெக்டா லென்த் நமக்கு கரெக்டா வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு அதுல ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன வரும் அப்படின்னா நீங்க ஒரு 1/4 இன்ச் நீங்க அதிகமா வச்சுக்கலாம். இது வந்து ஷோல்டர் லைன். பேக் நெக் வந்து 9.5 இன்ச் வச்சிருக்கேன். ஷோல்டர் வந்து 15. ஷோல்டர் வந்து 15, 9.5 அப்படிங்கும் போது நம்ம 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 15 மைனஸ் 3 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 12. இதை டிவைட் பண்ணும்போது 6. இப்போ 34 வந்து செஸ்ட் ரவுண்டு. 4 இன்ச் சேர்த்தும் போது உங்களுக்கு 38 வரும். அப்போ 9.5 இன்ச் வந்து நமக்கு செஸ்ட் ரவுண்ட். இப்போ இதுல வந்து நீங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு ஆர்ம் ஹோல் பார்க்கறதுக்காக சொல்றேன். இது வந்து ஷோல்டர். அதே சேம் இங்க கொடுத்துருக்கேன். வெயிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 30, 7.5 இன்ச்சு, 1 இன்ச்சு டாட்டு. அப்போ 8.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு. இந்த இதுக்கு மிடில் தான் நம்ம டாட் பிடிப்போம். இங்க இது வந்து நமக்கு செஸ்டினுடைய அளவு, அதாவது 9.5 இன்ச்சு வச்சிருக்கேன். இது வந்து ஷோல்டர்னுடைய அளவு. இப்போ ஆர்ம் ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா 16 இன்ச் வருது. ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ 16 இன்ச் வந்து ஆர்ம் ஹோல் பை 2 அப்படிங்கும்போது 8 இன்ச் வருதுங்களா. மைனஸ் 1 இன்ச் இங்க இருந்து கிராஸ் பண்ணி இங்க 7 இன்ச் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதுல 8 இன்ச் வந்துடும். நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் அந்த செஸ்ட் டிவைடட் பை 6 வச்சு அட்ஜஸ்ட் பண்றதை விட இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப வேண்டாம், இந்த பாயிண்ட்ல இருந்துட்டு இங்க நம்ம வைக்கும் போது 8 இன்ச் வந்து நமக்கு ஆர்ம் ஹோல் வேணும். அப்போ 1 இன்ச் மைனஸ் பண்ணி இங்க வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 இன்ச் வருது. இந்த பாயிண்ட் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த போர்ஷன் வந்து ஒரு 3.5 இருக்கும்போது 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. இது இன்னும் அதிகமாகும் போது இன்னொரு 1/4 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. 6.25 வச்சுக்கோங்க. இப்ப 1 இன்ச் மைனஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இந்த ஆர்ம் ஹோல்னுடைய அகலம், இந்த ஷோல்டருக்கும் இந்த அகலம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு 1/4 இன்ச் மேல மார்க் பண்ணிக்கோங்க. அது நீங்க ஒரு 2-3 பிளவுஸ் மார்க் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும். சரிங்களா. 1 இன்ச் நான் இப்போ வந்து 1 இன்ச் நான் மார்க் இது பண்ணி மைனஸ் பண்ணிட்டு இதுல வந்து ஒரு லைன் போடுறேன். மைனஸ் பண்ணணும். ஏன்னா இந்த போர்ஷன் வந்து இப்படி அதிகமாகும் போது இந்த ரவுண்ட் வந்து பெருசாகும்.
இல்லைங்களா? அப்போ எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால இது கம்மியா வரும்போது, அதாவது இது 1/2 ஷோல்டருக்கு வேண்டாம். நம்ம நார்மலான ரவுண்ட் நெக் பிளவுஸுக்கு, டீப் நெக்குக்கெல்லாம் இது ஓகே. 1/2 ஷோல்டர் அப்படிங்கும்போது நம்ம 1/2 ஷோல்டர் வச்சிருவோம். அதே லென்த்துக்கு வச்சிருவோம். சும்மா கர்வ் மட்டும் கொடுத்து நம்ம மெஷர் பண்ணா போதும். ஓகேங்களா? இது வந்து நம்ம நார்மலா வைக்கிற ஷோல்டர் அளவு, டீப் நெக் 7-8 இன்ச்சஸ் எல்லாம் வைக்கும்போது இந்த அளவு நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்ப இதுல நான் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் மேல மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போடுறேன். இப்ப 5.5 வருது. பாதி 2.25. இப்ப இதுல நம்ம மெஷர் பண்ணும்போது 8 இன்ச் உங்களுக்கு கரெக்டா வரும். ஓகேங்களா? இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கறது. இந்த 1/2 இன்ச் வந்து இந்த ஷேப்புக்காக, ரொம்ப பின்னாடி டீப் ஆகாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த இது. இல்லாட்டினா நம்ம எப்பவுமே இங்க இருந்து by 2 பார்ப்போம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த ஆர்ம் ஹோல் வந்து ரொம்ப டீப் ஆகும், பின்னாடி சுருக்கம் வரும். அப்போ ஒரு 1/2 இன்ச் நீங்க மேல ஏத்திட்டு அதுல இருந்து 5.5 வரும்போது நீங்க அதை வந்து 2ஆ வச்சிட்டீங்க அப்படின்னா, இதுல நீங்க மெஷர் பண்ணும்போது 8 இன்ச் உங்களுக்கு கரெக்டா வரும். சரிங்களா? ஏன்னா அது உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் நீங்க இந்த லைன் வச்சு அட்ஜஸ்ட் பண்றதை விட இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப ஷோல்டர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 2.25 இன்ச் வேணும் அப்படின்னா ஒரு 3/4 இன்ச் நம்ம சேர்த்துவோம் இல்லைங்களா? அப்போ 3 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க்கிங் போட்டுக்கிறேன். இப்ப பேக் நெக்கு 9.5 பிளஸ் 1/2 10 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வைடு இதே வேணும்னா இங்க 3 இன்ச்சு, அதே இங்க 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வைட் நெக்கா வேணும்னா 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ 8 இன்ச்சுக்கு நம்ம மார்க் போட்டாச்சு. அடுத்தது அன்னைக்கு நம்ம ஒன் சைடு மட்டும்தான் பார்த்தோம் இல்லைங்களா? பிரின்சஸ் கட். ஓகே. இப்போ இதை வந்து நான் இப்படி கிராஸா போட்டுக்கிறேன். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து இந்த அளவோட இது வந்து நமக்கு எப்பவும் கொடுக்குற பேக் லென்த்தோட அளவு. இப்ப இது நார்மல் அப்படிங்கும்போது இங்கேயே நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் லென்த். ஏன்னா இங்க மார்க் பண்ணாதான் நம்ம தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது. இப்ப நான் இந்த 1/2 இன்ச்சு சேர்த்து நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் இங்க வந்து சீம் லைன் மார்க் பண்ணிருக்கேன். ஓகேங்களா?
இப்போ நம்ம கப் ஷேப் பாத்தீங்க அப்படின்னா 35. அப்ப நமக்கு வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 30, 5 இன்ச் அப்படிங்கும்போது நம்ம டிவைட் பண்ணும்போது 1.25 இன்ச் வரும். ஓகேங்களா? 1.25, அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் இந்த பக்கம் மார்க் பண்றேன். அதே மாதிரி இங்கேயும் 1.25, அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் ரெண்டு சைட்லயும் மார்க் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இங்க உங்களுக்கு 1.5 இன்ச் வருது அப்படின்னா 1.5 இன்ச் உங்களுக்கு நார்மலா ஒரு 3.5 வரைக்கும் நீங்க ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல வந்தாலும் நீங்க அதுக்கு மேல ரொம்ப இந்த கேப் கொடுக்க வேண்டாம். நீங்க எப்பவும் கொடுக்குற 2, 2.25, 2.5 அது வரைக்கும் கொடுத்தா போதும். ஏன்னா ரொம்ப கொடுத்தாலும் கப் ஷேப் லூஸ் ஆயிரும். அதனால நார்மலா இப்ப இங்க வந்து நம்ம ஒரு 6 இன்ச் வித்தியாசம் வருது அப்படின்னா 1.5 பிளஸ் 1/2, 2 இன்ச். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் இது இப்போ 5 இன்ச் அப்படிங்கும் போது 1.25 பிளஸ் 1/2, அப்போ வந்து 1.25 நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து கீழே இருக்க லைன்ல ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இங்க இந்த இதோட தான் முடியும், இது வேண்டாம். 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். இங்க சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் ஒரு இந்த கப் ஷேப் பெருசாகும் போது இந்த கேப் வந்து நம்ம அதிகம் கொடுக்கணும். சரிங்களா? இல்ல நார்மலானா ஒரு 1 இன்ச் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணா போதும். சப்போஸ் கப் ஷேப் அதிகமா இருக்குன்னா இன்னொரு 1/2 இன்ச் கூட நீங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க கம்மி பண்ணிக்கலாம். வேணுங்கிற லென்த் நம்ம பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட் லென்த் இப்போ ஒரு 44 வருது அப்படின்னா இங்க இருந்து 11, அதுக்கப்புறம் 5.5 அப்படிங்கும் போது 4.5 வரணும். சரிங்களா? அதுக்கு மேலதான் கீழே நமக்கு அண்டர் பஸ்ட். அதுக்கு கீழே வந்து ஒரு கொஞ்சம் நமக்கு கிளாத் வேணும், ஒரு 1 இன்ச்சாவது வேணும். ஓகேங்களா? அப்ப அந்த லென்த் பார்த்துதான் நம்ம ஃப்ரண்ட் எப்பவுமே கட் பண்ணணும். நார்மலான சைஸ் அப்படின்னா உங்களுக்கு இதுக்குள்ளேயே கவர் ஆயிரும். நமக்கு பேக்கை விட ஃப்ரண்ட் அதிகம் வராது. பிளஸ் சைஸ் அப்படிங்கும் போது மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அது பஸ்ட் சைஸ் பொறுத்து நீங்க விட்டா போதும். சரிங்களா? நீங்க வந்து நார்மலா ஒரு 34 வந்து செஸ்ட் ரவுண்டு, 36, 35 வந்து மிடில் செஸ்ட் அப்படின்னா நார்மலா ஒரு 1 இன்ச் விட்டீங்கன்னா போதும். சப்போஸ் 40, 42 வருதுன்னா மட்டும் உங்களுக்கு அதிகமா தேவைப்படும். 2 இன்ச் வச்சீங்கன்னா போதும். ஏன்னா நீங்க இது இப்ப ஃபர்ஸ்ட் வெட்ட வேண்டாம், நீங்க மார்க் பண்ணிட்டு கூட அப்புறம் இந்த துணி வெட்டிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத. அப்போ வந்து உங்களுக்கு அந்த இதாகும். இப்போ இதுல வந்து நம்ம இங்க வந்து எப்பவும் போல கீழே ஒரு 3/4 இன்ச், இங்க ஒரு 3/4 இன்ச் நீங்க மாத்திக்கோங்க. சரிங்களா? இந்த 3/4 இன்ச் எதனால அப்படின்னா நம்ம இங்க கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் சின்னதாயிரும். அப்போ வந்து நமக்கு டைட் ஆயிரும். அதனால கீழே ஒரு 3/4 இன்ச் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்காக இந்த பக்கம் ஒரு 3/4 இன்ச், இங்க ஒரு 3/4, இங்க ஒரு 3/4. சப்போஸ் 1 இன்ச் விட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம செஸ்ட் ரவுண்ட் பார்த்துட்டு அதை கட் பண்ணிக்கலாம். நீங்க 3/4 இன்ச் ஆவரேஜா எல்லாத்துக்குமே 3/4 இன்ச் வச்சீங்கன்னா போதும். ஏன்னா இங்க அவ்வளவுதான் கட் பண்ணுவோம். அப்போ இங்க இறங்கும் போது இங்கேயும் நமக்கு கீழே இறங்கும். இந்த கட்டு வந்து இங்க இது வந்து பேக்கு, ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லென்த் வரணும் அப்படின்னா இங்க நம்ம எவ்வளவு கீழே இறக்கி இருக்கோமோ அதே அளவு இங்கேயும் கீழே இறக்கணும். ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா இதை நம்ம மேட்ச் பண்ணும்போது அது கரெக்டா வரும். அதனால நீங்க மார்க்கிங் மட்டும் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் பாத்தீங்க அப்படின்னா 6.5 வச்சிருக்கேன். ஒரு இங்க கரெக்டா இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க என்ன இங்க எல்லாம் ஃபுல் ஸ்கிரீன் தான் இருக்கு. நீங்க கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா சரி. ஓகே. இப்போ இந்த ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா 6.5 இன்ச் இருக்கு. 6.5 பிளஸ் 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் சரி, இல்ல 6.5 நீங்க அப்படியே வச்சாலும் ஓகே தான். ஏன்னா ஃப்ரண்ட் வந்து
எப்படினாலும் கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் டவுன் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணா போதும். உங்க நெக் லெவல் எவ்வளவு வேணும் அப்படிங்கறத பொறுத்து நீங்க அதை வந்து இது பண்ணிக்கோங்க. இப்ப இங்க நான் நெக்கினுடைய லென்த் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இப்ப இதுல வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ள மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த கீழே இருக்க இந்த லைனும் இங்க 1.25 இன்ச் வச்சிருக்கேன். இந்த லைனும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பேக் வந்து எல்லா பக்கம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. கிளாத்ல வந்து எல்லா பக்கமும் இங்கேயும் உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும், கீழேயும் வேணும், ஃப்ரண்ட்லயும் வேணும். கிராஸா வச்சு போட்டுக்கோங்க, இல்ல ஸ்ட்ரைட் வேணும்னாலும் ஸ்ட்ரைட்டா வச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்க ஓவராலா ஒரு 2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டாட் சைஸ் பார்த்துட்டு 2 சைடும் ஸ்பேஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரண்ட் லென்த் வந்து கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க லென்த் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நார்மல் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் மார்க் தள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் அப்படின்னா மீடியம் சைஸ் நார்மலுக்கு எல்லாமே 1/2 இன்ச் போதும். சப்போஸ் பிளஸ் சைஸ் அப்படின்னா இங்க இருந்து ஒரு 1 இன்ச் தள்ளி நீங்க மார்க் போட்டுக்கணும். ஃப்ரண்ட் லென்த் அதிகப்படுத்திக்கணும். ஆனா சைடு வந்து பேக் லென்த்துக்கு தகுந்த மாதிரி தான் வரும். இந்த ஃப்ரண்ட்ல மட்டும்தான் நீங்க அதிகப்படுத்தணும். அப்போ இங்க ஒரு 3/4 இன்ச் நான் அதிகம் கொடுத்துருக்கிறது ஆம்ஹோல் வெட்டி. சப்போஸ் நீங்க இத சும்மா ஒரு டாட் லைன் மட்டும் தான் போடுறேன், இங்க கிளாத் கட் பண்ணல அப்படின்னா நீங்க சேம் இங்க எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த லைனை மட்டும் இப்படி போட்டா போதும். இங்க இருந்து இப்படி போட்டா போதும். நம்ம இங்க இந்த ஆம்ஹோல் கிட்ட கட் பண்ணி ஜாயின் பண்றோம் அப்படிங்கும் போதுதான் இங்க இந்த ஸ்பேஸ் எல்லாம் நம்ம விடணும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நீங்க நார்மலா ஒரு சிம்பிளா ஒரு பிளவுஸ் தைக்கிறோம், அதுக்கு வந்து கப் ஷேப் மட்டும் ஃப்ரீயா கொடுத்தா போதும் அப்படின்னா இங்க மட்டும் நீங்க ஸ்பேஸ் கொடுத்து ஒரு ஜாயின் போட்டு லைட்டா ஒரு தையல் மட்டும் இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். அது வந்து யூஸ்வலா நம்ம பிடிக்கிற 3 டாட் பிளவுஸுக்கு எப்படி இங்க ஆம்ஹோல் டாட் பிடிப்போமோ அதே மாதிரி தான் அது வரும். அதுக்கு இங்க வந்து நீங்க ஸ்பேஸ் கொடுக்கறது, மேல அட்ஜஸ்ட் பண்றது அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நீங்க தைக்கும் போது மட்டும்தான் இதுல வந்து நம்ம இங்க வந்து ப்ராப்பரா தைக்கிறதுக்கு மட்டும்தான். ஏன்னா ஒவ்வொன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் அதெல்லாம் இருக்கும். இங்க மட்டும்தான் டாட்டுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி வரும்போது அதுல நீங்க டாட் பிடிச்சிட்டு இந்த இடத்துல தின்னா ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் இதோட கனெக்ட் பண்ணீங்கன்னா போதும். நம்ம சாரி பிளவுஸ்க்கு எல்லாம் தைக்கும் போதுதான் இந்த மாதிரி இதை வந்து நீங்க ப்ராப்பரா பாத்துக்கணும். சரிங்களா? இப்ப இங்க 3/4 இன்ச் டவுன் பண்ணிட்டேன், இங்க 3/4 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஆம்ஹோலுக்கு வந்து ஒரு மார்க் மட்டும் போட்டிருக்கேன். ஷோல்டர் லைன் இது எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நான் எடுக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் லைன். நீங்க இதை கட் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இதை மட்டும் எடுத்துறேன். இப்போ நம்ம இதுல என்னென்ன மார்க்கிங் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த லைன் கீழே இருக்க இந்த லைனுக்கு வந்து ஒரு லைன் போட்டாச்சு. நம்ம நார்மலா போடுற ஆம்ஹோல் இங்க இருக்கு, 3/4 இன்ச் கீழே தள்ளி நான் பாக்ஸ் போட்டிருக்கேன். நெக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வைட் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ நீங்க இங்க வைட் பண்ணும்போது இது வந்து எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வேணும்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா நீங்க எப்பவும் போல. ஏன்னா இது பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் நெக் லூஸ் வந்து கொஞ்சம் வராம கரெக்ட் பண்ணிக்கலாம். இங்க இருந்து 1/4 இன்ச் உள்ள தள்ளி இருக்கேன், இங்க இருந்து 1/4 இன்ச் இங்க தள்ளி இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்லாண்டிங்க்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். ஷோல்டரை இந்த கிராஸ் கட் பண்ணுவோம்ல அதே மாதிரி. ஓகேங்களா? இங்க என்ன பண்ணிருக்கேன்னா நார்மலா இருக்க இந்த லைனை விட்டு இங்க எவ்வளவு உள்ள தள்ளி இருக்கேனோ, அதாவது நெக் வந்து ரொம்ப லூஸ் வராம இருக்கணுங்கிறதுக்காக இந்த அகலம் கொடுத்துருக்கோம். அதனால இதை கொஞ்சம் நான் உள்ள தள்ளி இருக்கேன். சேம் அதே மாதிரி இதுவும் உள்ள தள்ளி இருக்கேன். ஷோல்டர் பாத்தீங்க அப்படின்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் கரெக்டா தான் இருக்கணும்.
இங்க எவ்வளவு உள்ள தள்ளி இருக்கேனோ அதே அளவுக்கு தான் இதுவும் வரணும். இது வந்து எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? இந்த ஸ்லாண்டிங் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க என்ன ஷேப் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப் நீங்க போட்டுக்கலாம். இது நீங்க ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு நீங்க மார்க் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். சேம் அதே மெத்தடு தான். ஒரு 1/2 இன்ச்சு மேல தள்ளிட்டு, இது வந்து நம்ம ஆம்ஹோல் டெப்த் தான் இதுல வெட்டுறோம். இது கொஞ்சம் டீப்பாவே வச்சு இந்த மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டா இந்த இடத்துல மட்டும் நீங்க வெட்டினா போதும். சரிங்களா? இதே இதுல உங்களுக்கு வெட்ட முடியலன்னா இந்த இதை வச்சு நீங்க லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வெட்டிக்கலாம். அடுத்தது இப்ப மேல இதெல்லாம் ஓகே. அடுத்தது வந்து செஸ்டினுடைய மிட் பாயிண்ட் பார்க்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம அங்க ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்ட்ரீம் லைன் விட்டுறலாம். அதுக்கப்புறம் 9 இன்ச் அப்படிங்கும்போது 35, அப்ப 8.75 வரும். 8.75க்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அதுல பாதி இங்க கீழே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1 இன்ச் மேல மார்க் போட்டுக்கோங்க. இங்க 8.75ல பாதி இந்த லைன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்க லைன்ல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம 1/2 இன்ச் உள்ள தள்ள வேண்டாம். எதனாலன்னா இங்க ஸ்டிச்சஸ் வரும். ஓகேங்களா? மிடில் அதுல பாதி 1 இன்ச் மேல, இதுல வந்து இங்க இருக்கிறதுல பாதி அப்படியே வச்சுக்கோங்க இந்த லைன்ல. இப்ப நமக்கு இந்த ஒரு லைன் ஃபர்ஸ்ட், அடுத்தது இந்த லைன், அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த லைன். இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இது தேவையில்லை. இந்த லைன் மட்டும் நம்ம கரெக்டா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கப் ஷேப் பெருசா இருக்கும்போது இந்த போர்ஷன் டோட்டலாவே கீழே வரும். அப்பதான் இங்க அதிகமா ஸ்பேஸ் தேவைப்படும். இப்போ இப்போ இங்க ஒரு 9.5 10 வருதுன்னா இங்க வரும். அதுக்கப்புறம் இங்க வந்து அப்புறம் தான் கீழே வந்து உங்களுக்கு கிளாத் எக்ஸஸா தேவைப்படும். அப்ப இத வந்து நம்ம இந்த பாயிண்ட்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட் லைன்ல நீங்க டாட் வந்து 1.25 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். இங்க வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு இங்க எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். அது எதுக்காகன்னா நமக்கு சீமுக்காக. இதை ரெண்டு பிடிச்சு தைக்கும் போது நமக்கு கைய ஸ்பேஸ் வேணும் இல்லைங்களா? அதனால இங்க எக்ஸஸா நம்ம விட்டுருக்கோம். ஆக்சுவலா என்ன உங்களுக்கு பஸ்டினுடைய அந்த அளவோ அதை மட்டும் இங்க 1.5ன்னா 1.5 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 5 வந்து நம்ம ரெண்டா பிரிக்கும் போது 2.5, 4 பிரிக்கும் போது 1.25. ஓகேங்களா? சேம் நம்ம எப்படி நம்ம கப் ஷேப் மார்க் பண்றோமோ எல்லாத்துக்கும் அதே ப்ரொசீஜர் தான். சரிங்களா? இப்ப இத வந்து நம்ம இங்க ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்ப நீங்க இங்க மெஷர் பண்ணி பார்க்கும்போது இப்போ ஒரு இதுக்கு வந்து இப்ப 30 இன்ச் வருது அப்படின்னா யோக்கு நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 30 இன்ச் டிவைடட் 4, அப்போ 7.5 இன்ச் வருது பிளஸ் 2 இன்ச். ஓகேங்களா? அப்போ 9.5 இன்ச் வந்து நமக்கு யோக்கினுடைய லென்த். அதே லென்த் இங்க இருக்கான்னு மட்டும் நம்ம செக் பண்ணா போதும். இங்க வந்து ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு அதை விட்டுருங்க. இங்க வந்து 4 இன்ச் வருது. இங்க 9.5 நமக்கு வந்து
ஓகேங்களா? இங்க இங்க 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு நம்ம ஆல்ரெடி விட்டாச்சு. அதை நீங்க அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க எண்ட்ல இருந்து நீங்க இங்க மெஷர் பண்ணீங்கன்னா இங்க வந்து ஒரு 4.25 இங்க வரும்போது 9.5. நமக்கு 9 இருந்தா போதும். அதுக்கு தகுந்த மாதிரி இதை லைன் போட்டுக்கலாம். இங்க எவ்வளவு இருந்தாலும் நமக்கு அது தேவையில்லை. இங்க போக இங்க நமக்கு வந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தா போதும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைன் வந்து மாத்தி போட்டுக்கலாம். அப்படியே போட்டாலும் நீங்க ஸ்டிச் பண்ணும்போது அதை 1/4 வச்சதுக்கு அப்புறம் எக்ஸஸா வரதை வெட்டிடலாம். நீங்க இங்கேயே செக் பண்ணும் அப்படின்னா மொத்தம் 9.5 இன்ச், இங்க ஒரு 4.25, இங்க இருந்து இங்க 9.5 இன்ச் கரெக்டா இந்த இடத்துல வருது. எக்ஸஸா வரதை நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்போ இதுதான் நமக்கு வந்து ஆக்சுவலான லென்த். இது வந்து இப்படி கிராஸா போட்டுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த லைன் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து இந்த இடத்துல தான் நீங்க பிளேஸ் பண்ணணும். இந்த லைன் பண்ணக்கூடாது, இது வேண்டாம் நமக்கு. இந்த இடம் தான் நமக்கு. அப்போ இங்கதான் உங்களுக்கு சீம் வரும். இதை வந்து நம்ம இப்படி கிராஸா லைன் போட்டு, ஓகேங்களா? இந்த சைடு வந்து 3/4 இன்ச் கீழே இறக்கி இருக்கும். ஃபர்ஸ்ட் போட்ட லைன் இது. இதுக்கப்புறம் இங்க போட்டிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா இது ஃப்ரண்ட். ஏன்னா இது ரெண்டும் நீங்க ஜாயின் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஈவனா வரும். சரிங்களா? இது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸ்டிச் பண்ணும்போது அது ஈவனா வந்துடும். கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணும்போது ஈவனா வந்துடும். அப்படி இல்லாட்டினா நம்ம மெஷர் பண்ணி ஒரே அளவா வச்சு எக்ஸஸா இருக்கிறத இங்கேயும் இங்கேயும் மட்டும் லென்த் கரெக்டா இருக்கணும். இந்த போர்ஷன் நம்ம இங்க இறக்க இறக்க இந்த இடம் இப்படி கிராஸா போகும். ஸ்டிச் பண்ணும்போது கப் ஷேப் வந்து மேல வரும். இதுக்கு மேல் பக்கம் எப்படி மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ கீழே டாட் போர்ஷன் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஆம்ஹோலுக்கு ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன் வந்து இந்த டிகிரியில தான் வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. நம்ம ஒரு நார்மலா ஒரு கப் ஷேப்புக்கு ஒரு 3/4 இன்ச் இங்க எவ்வளவு விட்டுருக்கோமோ அந்த அளவு மட்டும் இங்க இடையில வந்தா போதும். இந்த வளைவு வர இடத்துல 3/4 இன்ச் உள்ள வந்தா போதும். அப்போ இதுல வந்து இந்த ஷேப் வந்து நம்ம கொடுக்கணும். ஷேப் மட்டும் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதுலயும் ஷேப் மட்டும். எப்படி நம்ம ஸ்ட்ரைட்டா வரைஞ்சாலுமே வெண்டா வந்து நம்ம அந்த இது மட்டும் கொடுத்தா போதும். இந்த போர்ஷன் வெட்டுறதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க எல்லாம் கட் பண்ணிக்கலாம். எந்த லைன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதை வச்சுட்டு நீங்க நாச் போட்டுக்கோங்க. சைடு வந்து நமக்கு, ஏன்னா இது ரெண்டும் ஒரே அளவா இருந்தா மட்டும்தான் நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது ஈவனா வரும்.
அதனாலதான் இதை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க செக் பண்ணிக்கணும். இந்த ஸ்டிச்சஸ் போடும்போது ஈவனா வரணும். இப்போ இங்க இந்த 2வது லைன்ல இதை கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடம் உங்களுக்கு எப்படி இந்த சென்டர் பாயிண்ட கரெக்டா இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த அளவும் கரெக்டா வச்சுக்கோங்க. நீங்க நார்மலா இப்படி ஓபன் பண்ணியே கூட கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க இருந்து இப்படியே கூட நீங்க கட் பண்றதாலும் கட் பண்ணிக்கலாம். இல்ல நல்லா அக்யூரேட்டா வேணும், 2 ஷேப்பும் ஒரே மாதிரி வேணும்னா கரெக்டா இந்த மிட் பாயிண்டோட வச்சுட்டு இதோட மிட் பாயிண்ட் எங்கன்னு பாத்துக்கோங்க. பிளவுஸுக்கு எப்படி நம்ம கொடுப்போமோ அதே மாதிரி இங்க வந்து நீங்க ஷேப் கொடுத்துக்கோங்க. இது வந்து இந்த லைன் போயிடும். மேல வந்து ஓபன் பண்ணி வெட்டிக்கலாம். கீழே மட்டும் நம்ம 2 ஒண்ணா ஃபோல்டு பண்ணி ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறத 2 கரெக்ட் பண்ணிக்கணும். இது வந்து 1/2 இன்ச் நமக்கு ஸ்டிச்சிங்க்கு. ஓகேங்களா? ஓபன் பண்ணும்போது இந்த இதுல வரும். இதை வந்து நீங்க ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இது மட்டும் லைட்டா பெண்ட் பண்ணிக்கோங்க. இது 2 நம்ம இப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டா வரும். இங்க எக்ஸஸா வரதை நீங்க ஃபைனலா வெட்டினா போதும். இல்லைன்னா நீங்க இப்படி மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் இது அதிகமா வரும். அதை மட்டும் நம்ம லைட்டா நீங்க ஸ்டிச் பண்ணிட்டே கூட கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடம் கொஞ்சம் இப்படி கிளாத் இருந்தாதான் நமக்கு பஸ்ட் வந்து இந்த இடம் கவர் ஆகும். இது அண்டர் பஸ்ட் கிட்ட உங்களுக்கு ஃபிட்டிங்கா இருக்கும். இது வரைக்கும் பெண்டு கொண்டு வரும்போது இங்கேயும் லூஸ் வந்துடும். அதனாலதான் இந்த அண்டர் பஸ்டோட நம்ம அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சில் இப்படி பிடிச்சு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து ஃபிட்டிங்கா இருக்கும். இதுக்கு வந்து நேரா நீங்க இந்த இந்த பாயிண்ட்டுக்கு கீழே இங்க வந்து ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். இங்க வந்து நீடில்ல மார்க். இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது இந்த இடத்துல ஒரு டாட் மட்டும் பிடிச்சிக்கோங்க. இந்த டாட் வேணும்னா பிடிங்க, வேண்டாட்னா விட்டுருங்க. இப்போ இதை நம்ம பேக்ல வச்சு பார்க்கும்போது ரெண்டும் கரெக்டா வரணும். கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீங்க ஸ்டிச் பண்ணனதுக்கு அப்புறம் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவ் பாத்தீங்க அப்படின்னா பேக் ஆர்ம் ஹோல் வந்து 8 இன்ச் வருது. இப்போ இதுல நீங்க மெஷர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா வரணும். ஏன்னா இது உள்ள டெப்த் வெட்டி இருக்கும். அதனால கொஞ்சம் சேர்த்தி வரணும். இது வரைக்கும் தையல் போட்டுருவோம். இப்போ இங்க இருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது 5 இன்ச்சு, இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 இன்ச் வருது. அப்ப நீங்க இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா வெட்டணும். இல்லாட்டினா உங்களுக்கு ஆர்ம் ஹோல் வந்து டைட் ஆயிரும். இந்த டீப் மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். ஒரு 8.25 இருந்தா ஓகேவா இருக்கும். ஆமா, தையலுக்கு இங்க வரைக்கும் நம்ம ஒரு 5.5
இருந்து வைக்கும்போது ஒரு 8.75 வரணும். வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து பேக் வந்து 8 இன்ச் ஓகே. டீப் வெட்டும் போது ஒரு 1/2 இன்ச் அல்லது 3/4 இன்ச் கொஞ்சம் அதிகமா வேணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இதை மட்டும் கொஞ்சம் நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அப்போ உங்களுக்கு டீப் வந்து கரெக்டா வரும். நீங்க ஜாயின் பண்ணனதுக்கு அப்புறம் கூட மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனா செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் போற வரைக்கும் அது இதா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வெட்டும்போது இப்படி இந்த ஷேப் கொடுத்தோம்னா அந்த அளவு கரெக்டா வந்துரும் அப்படின்ட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஸ்டார்டிங்ல நீங்க இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டை மட்டும் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. இது தைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 8.75 வந்துச்சு, ஒரு 3/4 இன்ச்சு அல்லது 1/2 இன்ச் அதிகமா வந்தாதான் நமக்கு வந்து டைட் இல்லாம இருக்கும். ஓகேங்களா? இதுவுமே உங்களுக்கு இந்த டாட் இதெல்லாம் இப்படி பிடிக்கும் போது இந்த ஷேப் வந்து கரெக்டா இங்கேயும் தையல் போடுவோம். அப்ப இது வந்து ஸ்ட்ரைட் ஆயிக்கும். அதே மாதிரி இங்கேயும் கப் ஷேப் பிடிக்கும் போது உங்களுக்கு இங்கேயும் நெக் வந்து இதுக்கு பேக் மாதிரியே சேம் உங்களுக்கு அதே மாதிரி வந்துடும். உங்களுக்கு பேக் ஃப்ரண்ட் லென்த் மட்டும் நீங்க அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சீங்கன்னா போதும். எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு கூட நீங்க ஃப்ரண்ட் லென்த் மெஷர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அவ்வளவு வேண்டாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிட்டு கூட பீஸ் கொடுத்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். பிரின்சஸ் கட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் லென்த் வந்து கம்மியாயிடக்கூடாது, அது மட்டும்தான் மெயின். மற்றபடி உங்களுக்கு நார்மலா ஒரு ரவுண்ட் ஷேப்போ இல்ல பஸ்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணு. இப்ப இதை தைக்கும் போது இங்க ஒரு டாட் போட்டுருவோம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இங்க லென்த் குறைஞ்சிரும். ஆனா அப்போ பஸ்டுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அப்போ வந்து இது வந்து உங்களுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டா வரணும் கரெக்டா. சப்போஸ் இது ரொம்ப இப்படி ஃப்ரண்ட் இப்படி இறங்கி வருது அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைட் பண்ணி தையல் போட்டு கட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இங்க எதுவுமே பண்ணக்கூடாது, எதுனாலும் இங்க மட்டும் தான் பண்ணணும். ஓகேங்களா? சைடு குறைச்சிட்டோம் அப்படின்னா பேக் ஜாயின் பண்ணும்போது ஷார்டேஜ் ஆகும். அதனால சைடுல எதுவும் குறைக்க கூடாது. ஃப்ரண்ட் மட்டும் உங்களுக்கு அதிகமாயிருச்சு அப்படின்னா அதை கம்மி பண்ணிக்கலாம். கம்மியாயிருச்சுன்ட்டு இதை கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது ஷார்டேஜ் ஆகும். சரிங்களா? ஃப்ரண்ட் மட்டும்தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அது அப்படியே என்ன இருக்கோ அதுதான் வரும். இது எந்த இடத்துல இது வருதோ இதை வந்து இங்க ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். இதோட இங்க தையல் போட்டுருவோம். இதோட இங்க தையல் வரும். இங்கேயும் நம்ம பிடிச்சிட்டு இதுவும் பிடிக்கும் போது இந்த இதுல இருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டா ஒரு கிளாத் கொடுத்து இங்க ஒரு ஃபிளீட் வச்சு ஒரு துணி கொடுத்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு யோக் ஷேப்ல வேணும் அப்படின்னா இந்த இடத்துல யோக் மாதிரி ஒரு பீஸ் மேல் பக்கம் வந்து 2 பீஸ் அடிச்சு திருப்பிட்டு கீழே இருந்து இப்படி ஃபோல்டு பண்ணி இதை யோக் மாதிரி அப்படியே நீங்க கொடுத்துக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் உள்ள ஃபோல்டு பண்ணுவோம், அதுக்கு பதிலா மேல திருப்பி ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதாவது மெயின் கிளாத்ல. அப்போ வந்து உங்களுக்கு திக்கா வேணும்னா ஸ்டிஃபா உள்ள கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? பேக்கு அடுத்தது வந்து ஸ்லீவ் கட் பண்றது வந்து ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். சிக்ஸ் அண்ட் ஆஃப் இங்கே மார்க் பண்ணிட்டு கீழே எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 34 அப்படிங்கும்போது 3.4 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு ஒரு 4 இன்ச்சு அல்லது அதை விட ஒரு கொஞ்சமா இப்படி கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம வெட்டும் போது வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மெஷர் பண்ணா நமக்கு 8.1 இன்ச்சு இருந்தா ஓகே. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 12.5 இன்ச்சு அதேதான்.
நீங்க இதுல ஃப்ரீ ஹேண்டா மார்க் பண்ணாலும் சரி, இந்த ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணாலும் ஓகே. நம்ம போட்டிருக்க அதே லைன்ல தான் இதுவும் வரும். மார்க் பண்ணிக்கோங்க. இங்க வந்து நமக்கு லைட்டா ஒரு பெண்டு வரும். அது நீங்க கரெக்டா நோட்டீஸ் பண்ணி ஸ்டிச் போடும்போது கரெக்ட் பண்ணிட்டா ஓகே தான். இல்லாட்டினா கொஞ்சம் லூஸ் மட்டும் இங்க இருக்கும். எப்பவுமே இந்த ஆம்ஹோலை ஒட்டி ஒரு 1 இன்ச்சுக்குள்ள லைட்டா ஒரு பெண்டு வரும். அது ரொம்ப அதிகமா மசில்ஸ் இருக்கவங்களுக்கு அது பிடிச்சோம்னா டைட் ஆயிரும். அதனால நீங்க நார்மலா பிடிங்க. சப்போஸ் லூஸ் வந்தா மட்டும் அந்த இடத்துல லைட்டா ஒரு கர்வ் மட்டும் கொடுத்தா போதும். இந்த மாதிரி லைட்டா இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு இது வரும். அப்போ வந்து இந்த லூஸ் வந்து கரெக்டா ஆகும். இதுல நம்ம பார்க்கும்போது இங்க ஒரு 1 இன்ச் கம்மியா வரும். இதை வந்து நம்ம வெட்டிடலாம். கொஞ்ச தூரம் ரெண்டுமே ஒரே அளவா தான் இருக்கணும். உள்கை வெட்டுறதும் பேக் ஆம்ஹோலும் ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஈவனா வர மாதிரி வச்சுக்கோங்க. இதுல இருந்து நம்ம அப்படியே கொஞ்ச தூரம் ஒரே அளவா வரட்டும். அதுக்கப்புறம் நீங்க தனித்தனியா இது பண்ணீங்கன்னா போதும். இல்லாட்டினா நீங்க ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அந்த பாயிண்ட் வந்து கரெக்டா ஒரே மாதிரி வராது. இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் கிளாத் கொஞ்சம் அதிகம் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்டிச் போடும்போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணும்போது அந்த பாயிண்ட் வந்து ஒரே புள்ளியில வராம ஏத்தி தாத்தி வரும். அதனால இது ரெண்டும் கொஞ்ச தூரத்துக்கு ஒரே அளவா இருந்தாதான் நீங்க சைடு க்ளோசிங் பண்ணும்போது இந்த நாச்சஸும் இந்த பாடியில இருக்க நாச்சஸும் உங்களுக்கு சேமா வரும். இதுல வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்பவுமே பேக் ஆம்ஹோல் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஏன்னா நம்ம அதுல எந்த டாட்ஸோ இல்ல டீப்போ எதுவுமே இருக்காது. ஃப்ரண்ட் ஆம்ஹோல் மட்டும் கரெக்டா நீங்க இது வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம வந்துடும். இப்போ இந்த ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இங்க என்ன டீப் இருக்கோ அதே டீப் இங்க இருந்தாதான் ரெண்டு ஈவனா வரும். இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா இது கம்மியா வெட்டிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்லீவ்ல வந்து ஜாயின் பண்ணும்போது கிளாத் பத்தாம போயிடும். அப்போ நம்ம இது என்ன பண்ணோம்னா சும்மா லைட்டா ஒரு கொஞ்சம் சேர்த்து வெட்டி நீங்க அதை ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு இந்த டீப்பும் அதுவும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது லைட்டா கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிக்கணும். ஏன்னா பேக் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண போறது இல்லை. இதுல 8 இன்ச் வருது அப்படின்னா சேம் இதுலயும் 8 இன்ச் அப்படியே வந்துடும். நமக்கு இது மிஸ் ஆகுறது வந்து ஃப்ரண்ட்ல தான். ஏன்னா நிறைய பேருக்கு வர ப்ராப்ளம் அதுதான். அந்த பாயிண்ட் வந்து ஜாயின் பண்ணும்போது மேட்சா வரல அப்படின்னா அதுக்கு காரணம் ஃப்ரண்ட் டீப் எவ்வளவு வெட்டி இருக்கோமோ அதே டீப் வந்து நமக்கு ஸ்லீவ்லயும் இருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த இதுவும் அதுவும் மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு கரெக்டா இந்த பாயிண்ட் வந்து ஒரே மாதிரி வரும். சப்போஸ் உங்களுக்கு அப்படி நீங்க ஒரு டைம் கட் பண்ணிட்டு மேட்ச் ஆகல அப்படின்னா அடுத்ததுல அதை செக் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது. இதுல ஒரு 1/4 இன்ச் கட் பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி பாடியிலையும் நம்ம கட் பண்ணிருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அது ரெண்டும் மேட்ச் ஆகும். ஷோல்டருமே நம்ம கொஞ்சம் தள்ளி வெட்டினதுக்கு காரணம் நமக்கு நெக்கு வந்து கரெக்டா அந்த ஷேப் வரணுங்கிறதுக்காக தான். இல்லாட்டினா ரொம்ப ஓப்பன் ஆச்சுன்னா ஷோல்டர் லூஸ் வந்துடும் அப்படின்னு
நம்ம வெட்டினதுக்கு அப்புறம் இதை மேட்ச் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. பிசுறு இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டும் கரெக்டா வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் ஜாயின் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். நம்ம நெக் ஓபன் பண்ணும் போதும், ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் வந்து பின்னாடி முதுகு வந்து நல்லா அகலமா இருக்கும் சரிங்களா. நம்ம மேல ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா குறுகலா இருக்கும். அப்போ வந்து பேக்ல இருக்க அளவு அதே அளவு நம்ம ஃப்ரண்ட்லயும் லூஸ் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக் லூஸ் வரும். அதனாலதான் இங்க ஒரு 1/2 இன்ச் நம்ம கட் பண்ணணும். அதே மாதிரி ஷோல்டர் கிட்டையும் நம்ம வந்து கட் பண்ணணும். இது தைக்கும் போது உங்களுக்கு இங்க டாட் பிடிச்சு இது பண்ணும்போது உங்களுக்கு நெக் எப்பவும் போல இப்படி ப்ராடா வரும். ஓகேங்களா. நீங்க அப்புறம் ஸ்டிச் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இந்த 1 வீக்ல உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் புரியும். இல்லாட்டினா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துட்டே இருக்கும். இருந்தாலும் வீடியோஸ் போட்டு பாத்துக்கலாம். பிராக்டிஸ் கொஞ்சம் பண்ணோம். அதனால கொஞ்சம் ஓகே ஓகே. ஃப்ரண்ட்டுக்கு நம்ம நார்மலா எல்லா பிளவுஸ்க்கும் கொடுக்குற அதே இதுதான், லாங்கா வரும் அவ்வளவுதான். இந்த லென்த்துக்கு எவ்வளவு வருதோ நெக் பீஸ் இதெல்லாம் யூஸ்வல் எல்லா பிளவுஸ்க்கும் ஒரே மாதிரி தான். இந்த லென்த் எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நெக் பீஸ் அதே மாதிரி தான் ரவுண்ட் நம்ம எப்பவும் போல கட் பண்ணிக்கலாம். இதுல என்னன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட்ல மட்டும் ஒரு ஃபோல்டிங்க்கு ஒன்னா மெயின் கிளாத் கொடுத்து யோக் மாதிரி வைக்கலாம். இல்லாட்டினா உள் பக்கமா திருப்பி ஸ்டிஃபா வேணும்னாலும் ஸ்டிஃபா கொடுத்துக்கலாம். இல்ல நார்மலா போதும் அப்படின்னாலும் நார்மலா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. நீங்க ஏதோ ஒன்று தச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதுல ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒன்னா வீடியோஸ் பார்த்துக்கோங்க. கிளாஸ்ல இருக்கும்போதுன்னா உங்களுக்கு என்கிட்ட கேட்டு நீங்க அதை கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா ஆமா. இதுல வந்து எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஃப்ரண்ட்னுடைய ஷோல்டர் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்டே கட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம மிடில்ல கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண போறோம். அதனால அந்த போர்ஷன் மட்டும் இப்ப இதுல வந்து நம்ம மிட் பாயிண்ட் பார்த்தாச்சு. இங்க வந்து நம்ம லைன் போட்டாச்சு. இப்ப இதுல அண்டர் பஸ்ட்ல இருந்து நம்ம இப்படி இது போட்டுருவோம். இதுக்கு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாவே நம்ம கட் பண்ணிடுவோம். ஸ்ட்ரைட்டா கட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க லைட்டா ஒரு பெண்டு மட்டும் கட் பண்ணா போதும். அதுதான் சொல்றேன். இங்கேயும் நம்ம கட் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் கீழே நம்ம எப்படி இங்க டாட்டுக்கு இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறோமோ, சப்போஸ் நீங்க அப்படி கட் பண்ற மாதிரி இருந்தா இங்க எவ்வளவு கிளாத் ஸ்டிச்சிங்க்கு விடுறீங்களோ அதே அளவு 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச் ஷோல்டர்னுடைய ப்ராட்ல வந்து நீங்க அதிகமா எடுத்துக்கணும். நமக்கு வந்து இல்ல இல்ல இங்க நம்ம கட் பண்றோம் இல்லையா, அந்த கட்டிங் தான் நம்ம இங்க எடுக்கிறோம். ஆஹா, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இங்க வந்து நீங்க எல்லாம் எப்படி கொடுக்குறீங்களோ அதே தான். இங்க ஷோல்டர் கிட்ட மட்டும் நீங்க அதிகம் கொடுத்தா போதும். வேற எங்கேயும் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கறதெல்லாம் வேண்டாம். ஈவனா கொடுத்துக்கோங்க. இங்க மட்டும் நீங்க டாட்டுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அதிகமா கொடுத்துக்கோங்க.
ஆம் ஹோல் யூஸ்வலா நீங்க எப்பவும் கொடுக்கறது தான், ரொம்ப டீப்பா வெட்டக்கூடாது, ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு டாட் வராது. கட் பண்ணலாம். நீங்க இத ஃபர்ஸ்ட் முடிச்சு இது பண்ணிருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல அத நான் உங்களுக்கு இதுல இந்த இப்ப நீங்க இத பேக்க பிளேஸ் பண்ணிட்டு ரெண்டு சைடும் ஷோல்டர் சைடு ஒரு half இன்ச் எக்ஸ்டர்னா விட்டு நீங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணும்போது இந்த சேஞ்சஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஆம்ஹோல் சைடுல எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டாம். இது ரொம்ப டீப் வெட்டக்கூடாது. ரொம்ப டீப் வெட்டும் போது நம்ம டாட் பிடிச்சா மட்டும்தான் கரெக்டா வரும். சரிங்களா? இங்க டாட் பிடிக்கல அப்படிங்கும்போது நம்ம கட்டோரி பிளவுஸுக்கு எப்படி பண்றோமோ அதே மாதிரி தான் பண்ணும். ஏன்னா கட்டோரி பிளவுஸ்லயும் நம்ம ஆம்ஹோல் டாட் பிடிக்க மாட்டோம். அப்ப அதே மாதிரி இங்கேயுமே ரொம்ப டீப்பா வெட்டாம நார்மலா வெட்டினா போதும். அவ்வளவுலாம் வேண்டாம். நீங்க இங்க சைடுல ஒரு 2 இன்ச்சு இங்க ஒரு 2.5 இன்ச்சு அப்படி கொடுத்தீங்கன்னா போதும். வெட்டி வச்சா போதும். நம்ம சப்போஸ் உங்களுக்கு நல்லா ஃபிட்டிங்கா வேணும்னா நம்ம விருப்பம் தான். நம்ம இப்படி எக்ஸ்ட்ரா இப்படி கூட கொடுத்து வைக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இல்ல சும்மா இப்படி ஒரு பட்டி மாதிரி கூட வச்சுக்கலாம். எப்படி வைக்கிறதோ முன்பக்கம் நம்ம விருப்பத்துக்கு படி நம்ம வச்சுக்கலாம். இங்க நல்லா ஹைட் கொடுத்து இங்க கம்மி பண்ணாலும் சரி, இல்ல இங்க கம்மி பண்ணி சைடு ஹைட் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபிட்டிங் நல்லா கப் ஷேப் வந்து பிரஸ் பண்ணி வரும். அதனால இங்க கொஞ்சம் ஹைட் கொடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம கிட்ட இருக்க துணியை பொறுத்து தான். எக்ஸஸா துணி இருந்துச்சு அப்படின்னா ஆமா, இது வந்து லைனிங் மெட்டீரியல் தான் வெட்டியிருக்கேன். மெயின் கிளாத்ல வந்து வெட்டிக்கலாம். நீங்க அப்படி சப்போஸ் இதுல சேஞ்சஸ் என்ன அப்படின்னா நீங்க நார்மல் பிளவுஸ்ல தைக்கும் போது ஸ்லீவுக்கு ஃபோல்டிங்கும் பேக் ஃபோல்டிங் மட்டும் அதிகமா வரும். மற்றபடி எல்லாம் இதே தான். எல்லாம் இப்ப நம்ம எப்படி ஒரு நார்மல் பிளவுஸ் கட் பண்றோமோ சேம் அதே தான். அதுல வந்து நம்ம பேக் ஃபோல்டிங்க்கும் ஸ்லீவுக்கு ஃபோல்டிங்க்கு மட்டும் அதிகமா விடுவோம் இல்லைங்களா? அது மட்டும்தான் வித்தியாசம். மீதி எல்லாமே இதுதான். நார்மலா இருந்தா துணிக்கு தகுந்த மாதிரி நீங்க டைட் பண்ணணும், அவ்வளவுதான். எக்ஸ்பெண்ட் ஆகிற துணியா இருந்தா நீங்க கொஞ்சம் அளவே கம்மியா வச்சுக்கோங்க. இந்த ஃபுல் வாயில் இந்த மாதிரி போடும்போது எக்ஸ்பெண்ட் ஆகிற துணியா இருந்துச்சு அப்படின்னா 4 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குற இடத்துல 3 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுக்கும். ஆமா, எப்படி போட்டாலுமே பிளெயின் பிளவுஸ் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். ஆனா ஃபுல் காட்டன் அப்படின்னா தண்ணியில போட போட ஸ்ட்ரிங்க் ஆகும். அதனால நீங்க லைனிங் பிளவுஸ் வைக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். துணியை பொறுத்து மட்டும்தான் ஈஸ் அலவன்ஸ் நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியும். பிரின்சஸ் கட் இருக்குங்களா? நான் அந்த வீடியோஸ் இருந்தா நான் உங்களுக்கு அதோட ஆட் பண்ணுறேன். ஓகே 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 ஓகே. உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ அது உங்களுக்கு அந்த இதோட நான் சேர்த்து அனுப்பிடுறேன். இதுல பெருசா எதுவுமே இல்லை. நீங்க இப்ப இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம், இதுல நம்ம மெயின் கிளாத் லைனிங் கிளாத் சேம் பிளேஸ் பண்ணிட்டு நெக்கு கட் பண்ண மாட்டோம். நெக்கு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா கரெக்ட் பண்ண முடியாது. அதனால நெக்குக்கு சைட்ல மட்டும் ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நம்ம விட்டுருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க இதுல அட்டாச் பண்ணும்போது இந்த கேப் வந்து கரெக்டா வச்சுக்கணும். வச்சு ஒரு பால் பின் போட்டுக்கணும். போட்டுட்டு தான் நீங்க ஒன்னா இங்க அடிச்சு திருப்பி ரொட்டேட் பண்ணிட்டு பின் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இங்க இருந்து நீங்க தச்சு வரும்போது இது இப்படி நகராம இருக்கும். இது நகர்ந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பேக் நெக் ஒன் சைடு கிராஸா போயிடும். அப்போ நம்ம மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் வைக்கும் போது கரெக்டா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு பின் பண்ணி அதே மாதிரி வச்சு சுத்தி நம்ம தையல் போடணும். கரெக்டா வரணும். இப்போ நீங்க வந்து இந்த பேக் வந்து அடிச்சு திருப்பிட்டு
இங்க ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஃபுல்லா நல்லா இது பண்ணிட்டு இந்த நெக்கினுடைய அகலம் கரெக்டா நம்ம எவ்வளவு வச்சோமோ அந்த அளவு 3.25 வச்சு வெட்டணும் அப்படின்னா 6.5 இன்ச்சு கேப் வரணும். அப்ப இதை கரெக்டா வச்சு பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த எட்ஜ்ல வந்து ஸ்டிச்சஸ் போட்டு இதோட அட்டாச் பண்ணணும். இது கொஞ்சம் இப்படி ஸ்லிப் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு நெக் வந்து ஷோல்டர் ஃபால் வரும். நெக் வந்து ஒன் சைடா பேக் நெக்ல பாத்தீங்கன்னா இப்படி ஒன் சைடா தான் இருக்கும். இந்த ஷேப் வந்து கரெக்டா வராது. எல்லாம் இதே மெத்தட் தான். நம்ம நெக் மட்டும் வித்தியாசம் என்னவோ அதே தான். போட் நெக்குக்கும் இதே பிரின்சஸ் கட் போடலாம். போட் நெக்கா இருந்தாலும் அதே மாதிரி தான். அடுத்தது இதுக்கு வந்து சேம் வந்து நம்ம அப்படியே மெயின் கிளாத்ல வந்து அட்டாச் பண்ணிட்டு எட்ஜஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு நல்லா நீட்டா அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணீங்கன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டா வரும். இது எல்லாமே அப்போ நம்ம இந்த சைடு ஸ்பேஸ் ஜாயின் பண்ணும்போது மட்டும் இந்த ஆர்ம் ஹோல்ல இருந்து இப்படி கீழே கொண்டு வரணும். சரிங்களா? அப்புறம் இங்க இப்படி ரொம்ப இப்படி ஷார்ப்பா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இதை லைட்டா இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்படியே வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி கொண்டு வரும்போது இந்த இடம் உங்களுக்கு நல்லா டைட் ஆயிரும். இங்க லூஸ் வரும். அப்போ அண்டர் பஸ்ட் டைட்டா இருக்கும். இந்த பஸ்ட்டுக்கு லூஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். அதுக்கப்புறம் இந்த டாட் வந்து சும்மா தின்னா இங்க 4 இன்ச்சு இங்க வர வர ரொம்ப அப்படியே லைட்டா பிடிச்சா போதும். ரொம்ப அதிகமா பிடிக்க தேவையில்லை. அப்போ உங்களுக்கு நெக் வந்து அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டா வரும். ஷோல்டரோட வைடு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கலாம். 2 வேணுமா 2.25 வேணுமா 1.25 வேணுமாங்கிறதெல்லாம் நம்ம எப்போ வைக்கிறது தான். அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப டீப் நெக்கா வைக்கும் போது நீங்க ஈஸ் அலவன்ஸ் குறைச்சிக்கோங்க. 3 இன்ச்சா வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி வைக்கும் போதெல்லாம் நீங்க வந்து ஒரு இந்த அளவு இதை விட கம்மியா வைக்கும் போதெல்லாம் இங்க 4 இன்ச்சு வைக்கிற இடத்துல 3 இன்ச்சு மட்டும் வச்சுக்கோங்க. இல்லாட்டினா இங்க வந்து லூஸ் வரும். நெக் வந்து லூஸ் வரும்.